என் பேர் தமிம். நான் கனெக்ஷன் பண்ணி இந்த வீடியோ பண்ணுறேன். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த பில்டரோட வீடியோ வந்து ஒன்று போட்டிருக்கோம். பிளாட் கேஜி ரொம்ப நாளாவே போச்சு. அது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திருவொற்றியூர் மெட்ரோ பின்னாடி வந்து ஒரு பழைய கிளாஸ் ஃபேக்ட்ரியை வாங்கி அவங்க பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோவில் நிறைய போட்டிருப்பேன். நீங்கள் அதை வேணா கூட என்னோட வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ சேம் பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா, டோல்கேட் பக்கத்தில் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி பீச் வியூவில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன்கோயிங் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். If you're interested in real estate and are currently looking at buying a home, selling a home or investing in a real estate project, do check out Chennai Realtor on YouTube. Link in the description below. ஸோ பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 38 இயர்ஸாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க. தென் வந்து அவங்க பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈசிஆர், ஓஎம்ஆர், தென் இப்போ நிறையா ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம மதுரை வாயிலாக இருக்கட்டும், பூந்தமல்லி, சிட்டியில் வந்து போயஸ் கார்டன், தேனாம்பேட்டை எல்லா லொக்கேஷனும் அவங்க ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ஓவர் ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீச் ஹவுஸ்லாம் ஈசிஆரில் பார்த்துருப்பீங்க. ஆனால் பீச் வியூ வந்து சென்னையில் எந்த அப்பார்ட்மெண்ட்டுமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே பீச் வியூன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஓஎம்ஆரில் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அங்கேருந்து பார்த்தா தான் பீச் வியூ தெரியும். நீங்கள் ஈசிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கு பர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் பீச் வியூ அப்பார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு எதுவுமே கிடையாது சென்னையில். இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பீச் வியூ அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான். ஏன்னா பீச் பக்கத்துலேயே இருக்கும். பீச் பக்கத்துலேயே இருக்குன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கும். கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் பண்ணியிருப்பாங்க. இதுதான் எக்ஸாக்ட்லி பீச் வியூ அப்பார்ட்மெண்ட். ப்ராஜெக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட் எல்லாருக்கும் தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த N4 பீச்னு சொல்லுவாங்க. N4 பீச்லேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டோல்கேட்லேருந்து ஒரு ஆன் ரோட் சர்வீஸ் ரோட்லேயே அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டியிருப்பாங்க. ஸோ பக்கத்தில் இன்னொரு பெரிய பில்டரும் பண்ணியிருக்காங்க. ஊரா ஓஷன் 27. ஸோ நார்த்லேயே இந்த பெரிய அப்பார்ட்மெண்ட் அதுதான். அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே வந்துட்டாங்க. கேஜி பக்கத்து காம்பவுண்டே பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன்கோயிங் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. கொஞ்சம் யூனிட் தான் அவைலபிளும் இருக்கு. இஸ் த எக்ஸாக்ட்லி பீச் வியூ அப்பார்ட்மெண்ட். நீங்கள் சென்னையிலே சரி, நான் வந்து லொக்கேஷன் வைஸ் பேசுகிறேன். சென்னையில பீச் வியூ அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஊரா தென் அட்ஸ் ரெடி டு ஆகவே ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் ப்ராஜெக்ட். அதில் 1-2 யூனிட் இருக்கு போல, பட் எனக்கு தெரியல. ஸோ இது வந்து பக்கத்தில், இது வந்து எக்ஸாக்ட்லி பீச் வியூ. ஸோ லொக்கேஷன் அதே மாதிரி உங்களுக்கு அங்கே உள்ளவங்களை எல்லாரும் தெரியும். பட் நான் சொல்லிடுறேன், பக்கத்தில் ஸ்கூல், காலேஜஸ், தென் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. தேட்டர்ஸாக இருக்கட்டும், மால். இப்போ ஒரு மால் ஆக்சுவலாக பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பியா மால் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 ஏக்கரில் ஒலிம்பியா மால் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒலிம்பியா மால் வரப்போகுது. சென்னையிலே ரொம்ப இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சென்னை தான் ஆக்சுவலாக பாஷான லொக்கேஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பில்டரும் உள்ளே வந்திருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த விஜிஎன், கேஜி, ஊரா, நவீன்ஸ், ரேடியன்ஸ். ஸோ எல்லா பில்டர் உள்ள வர நிறைய பில்டர் லேண்ட் பார்சலுமே தேடிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஏன் இந்த ப்ராஜெக்ட் நான் வந்து ஒரு முக்கியமாக பண்ணுறேன்னா, ஊரால வந்து ஃபர்ஸ்ட் லான்ச்சிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக 6,000 அந்த ரேஞ்சில் தான் போட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் ஊரால வந்து 1 or 2 யூனிட் இருக்குது. அந்த வீடை நீங்கள் வாங்க போனீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் எடுத்ததுன்னா ஆல்மோஸ்ட் 10,000 rupees. ஸோ இது பக்கத்து காம்பவுண்டே இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு வேளை பீச் வியூ வந்து வாங்க மிஸ் பண்ணிட்டோம், ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து அதில் நம்ம மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக கேஜி வாங்கலாம். ஏன்னா சேம் பீச் வியூ, சேம் பக்கத்து காம்பவுண்ட். 2 பேருமே பெரிய பில்டர் தான். ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு பெரிய பில்டரோ அதை விட இவங்களும் ரொம்ப பெரிய பில்டர். 38 வருஷமா இருக்கிறாங்க. என்னன்னா இஸ் த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டி. பட் என்னன்னா ரேட் வைஸ் கம்பேர் பண்ணும்போது சேம் 7,000, 7,500 அந்த ரேஞ்சில் கோட் பண்ணுறேன். ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ் வரும்போது ஆப்வியஸ்லி 12,000 rupees இந்த ப்ராஜெக்ட் ஆயிரும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் ப்ளஸ் 13 ஃப்ளோரில் பண்ணியிருக்காங்க. 2 டவர் பண்ணியிருக்காங்க. A டவர் அண்ட் B டவர் பண்ணியிருக்காங்க. டோட்டல் அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து 93 அப்பார்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இதில் ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட். கொஞ்சம் யூனிட் தான் அவைலபிள் இருக்குது. பென்டோஸ் கூட அவைலபிள் இருக்குது. 2,700 ஸ்கொயர் ஃபீட் டு 3,800 ஸ்கொயர் ஃபீட் பென்டோஸ் அவைலபிள் இருக்குது. 2 bedroom ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் 1,250 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி நிறையா இருக்குது. 2, 3, 4 அண்ட் பென்டோஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸோ ஃபேஸிங் ஆல்சோ அவைலபிள் இருக்குது. ப்ரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 85 lakhsலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. ஸோ சேம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஊரால் இன்னைக்கு பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் 10,000. நீங்கள் வேணால் என்கொயரி பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ் 7,000 rupees. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் 2 இயர்ஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது சேம் இது வந்து 12,000 rupees ஆயிரும். ஏன்னா ஊராவும் ஆல்மோஸ்ட் வந்து 12,000 rupees கிட்ட ஆல்மோஸ்ட் டச் பண்ணிட்டாங்க. இப்போவே ரெடி டு ஆக்குபை. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 days முன்னாடி ஊரா போயிருந்தேன். என்னோட ஃப்ரெண்டு வாங்கியிருந்தாங்கன்ட்டு. ரொம்ப அழகா ஆக்சுவலாக ரொம்ப நான் பார்த்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான அப்பார்ட்மெண்ட். ஊரா ரொம்ப அழகாக இருந்தது. பீச் வியூ சூப்பராக இருந்தது. அங்கே யாராவது வாங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் தாராளமாக நல்ல பில்டர். அது எவ்வளோ நான் பார்த்து அழகாக இருந்ததோ அதே மாதிரி தான் இதுவும் வரும். சேம் 2 டவர், அதுலேயும் 2 டவர், இதுவும் 2 டவர், ஸ்டில் ப்ளஸ் 13 ஃப்ளோர். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா எலிவேஷன்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கேன். அம்யூனிட்டிஸ் வைஸ் அங்கே என்னெல்லாம் இருக்கோ அங்கேயும் இங்கேயும் அதே தான் இருக்குது. ஸ்விம்மிங் பூல், ஸ்விம்மிங் எல்லாமே பேசிக்காக என்ன அம்யூனிட்டிஸ் இருக்குமோ அங்கே எல்லாமே கொடுத்துட்டாங்க.
ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 85 lakhs. இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயிலாக வேணும்னா என் நம்பர் கால் பண்ணு, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.